ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, தீயக்கூடாது. பூண்டு 6 பல்லு, பச்சை மிளகாய் 5 அல்லது உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பீர்க்கங்காய் தோலை இது போல் பீல் பண்ணி வச்சுக்கோங்க. பீலர் வச்சு இதை போல் தோலை பீல் பண்ணிக்கோங்க, அல்லது கத்தி மூலமாக பீல் பண்ணிக்கோங்க. நான் 2 பீர்க்கங்காயிலேருந்து இந்த தோலை எடுத்திருக்கேன். இதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மூடி போட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு சின்ன துண்டு புளி, வெல்லம் 3/4 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/2 கப்பு. இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்க கரண்டி வச்சுடுங்க. அதில் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் உளுந்து 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் தூள் 2 பிஞ்சு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பீர்க்கங்காய் சட்னியில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி. நன்றி.